அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கடல் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் பாம்பன் பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் பாம்பன் கடலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கடல் பாலத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன? பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாம்பன் ரயில் பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்று பிற்பகலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார். 2.08 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலமானது கப்பல்கள், ரயில்கள் சென்று வருவதற்காக பாம்பனையும் அந்த மண்டபம் பகுதியிலிருந்து ராமேஸ்வர தீவை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக கட்டப்பட்டிருக்கின்றது. செங்குத்து பாலமாக இந்தியாவில் முதல் முறையாக இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கின்றது. 1914 முதலே, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலம் முதலே ராமேஸ்வர தீவு பகுதியை நிலப்பகுதியுடன் இணைப்பதற்காக இந்த பாம்பனிலிருந்து இந்த பாலம் கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையில் அடிக்கடி பழுது ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் 2022 டிசம்பருக்கு பிறகு பாம்பன் பாலத்தை புதிதாக கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு ராமேஸ்வரத்தை நோக்கி வரக்கூடிய ரயில்கள் மண்டபம் பகுதியிலேயே நிறுத்தப்பட்டன. இந்த புதிய பால கட்டுமான பணி ஏறக்குறைய 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. இந்த பாலத்தை பொறுத்தவரை துருப்பிடிக்காத எஃகு, அந்த கடல் காற்றின் காரணமாக துருப்பிடிக்க கூடாது என்ற அடிப்படையில் தரமான எஃகு பொருள்களை கொண்டு அந்த இரும்பு கலவையால் புதிய பாலத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். 108 ஆண்டுகளுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டில் அந்த பாலத்தில் ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பாலத்தை பொறுத்தவரை பாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி மேல் நோக்கி செங்குத்தாக செல்லும். ஒருவேளை கப்பல் அந்த வழியாக வந்தால் கப்பல்களுக்கு வழிவிடுவதற்காக மேல் நோக்கி கிட்டத்தட்ட 7 மீட்டர் உயரத்திற்கு பாலத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதி செங்குத்தாக மேல் நோக்கி செல்லும். கப்பல் கடந்து சென்ற பிறகு மீண்டும் அது கீழ் நோக்கி வந்து அந்த பாலத்தோடு இணைந்து கொள்ளும். அந்த அடிப்படையில் இந்த புதிய பாலத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். வலுவூட்டப்பட்ட உயர்தரமான இரும்பை கொண்டு பாலத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். கண்கவரக்கூடிய வகையிலான அந்த வண்ண பூச்சிகளும் இந்த பாலத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதிக ஆயுளையும் குறைந்தபட்ச பராமரிப்பு தேவைகளையும் கொண்ட வகையிலே இந்த புதிய பாலத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த பாலம் இன்று பிரதமர் மூலம் திறந்து வைக்கப்படுவதன் வாயிலாக ராமேஸ்வரம் வரை மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்குகின்றது. இந்த பாலத்தின் மூலமாக ரயில்கள் அனைத்துமே ராமேஸ்வரத்திற்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலையில் கூடுதலாக ஒரு ரயில் சேவையையும் பிரதமர் மோடி இன்று நாட்டு மக்களுக்கு வழங்குகின்றார். அதன்படி சென்னை தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு புதிய வழித்தடத்திலே ரயில் போக்குவரத்து, புதிய ரயில் சேவை தொடங்குகின்றது. டெல்டா மாவட்டங்களை இணைக்கக்கூடிய வகையில் தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கான இந்த புதிய ரயில் சேவையையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்க இருக்கின்றார். 550 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலம் பல்வேறு வகையில் நவீனத்துவம் கொண்ட பாலமாக இருக்கின்றது. இதற்கு முன்பாக ஆங்கிலேயர் காலம் முதல் பயன்பாட்டில் இருந்து வந்த பாலத்தை 4 பக்கம் இருந்து மனித சக்தியின் மூலமாக அந்த இரும்பு கம்பிகளை மேல் நோக்கி சுழற்றி பாலத்தை தூக்க வைக்க வேண்டிய தேவை இருந்தது. மனித உழைப்பின் மூலமாகவே அந்த பாலம் திறக்கும். கப்பல் வரும் பொழுது திறந்து கொடுக்கும். மீண்டும் அந்த பாலத்தை மூடி அதன் வழியாக ரயில்கள் செல்லுவதற்கு மனிதர்கள் மூலமாகவே, அந்த மனித உழைப்பின் மூலமாகவே பாலம் உயர்ந்து கீழ் நோக்கி இறங்கக்கூடிய வகையில் இருந்தது. ஆனால் முழுவதும் தற்பொழுது மின்மயமாக்கப்பட்டு 5 நிமிடம் 30 வினாடிகளில் அந்த பாலம் மேல் நோக்கி சென்று விட்டு கப்பல்கள் சென்ற பிறகு மீண்டும் கீழ் நோக்கி வந்து பாலத்துடன் இணையக்கூடிய வகையில் நவீனத்துவத்தோடு இந்தியாவில் இதுவரை எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாத விதமாக புதிய வகையிலே இந்த செங்குத்து பாலத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். 7 மீட்டர் உயரத்திற்கு அது மேல் நோக்கி செல்லக்கூடிய விதமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது ஒரே ஒரு வழித்தடம் மட்டுமே இந்த தண்டவாளம் அமைக்கப்பட்டிருந்தாலும் 2 தண்டவாளங்களை அமைப்பதற்கான இரட்டை தண்டவாளங்களை கொண்டதாக உருவாக்கக்கூடிய விதமாக எதிர்காலத்தில் தேவையை கருத்தில் கொண்டு மேலும் ஒரு கூடுதலாக தண்டவாளத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய இட வசதியுடன் தற்பொழுது இந்த புதிய பாலத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக ராமேஸ்வரத்திற்கு செல்லக்கூடிய ரயில்கள் விரைவாக அந்த பகுதியை கடந்து செல்ல முடியும். இதற்கு முன்பாக இருந்த பாலத்திலே மிக மெதுவாகத்தான் ரயில்கள் ஊர்ந்து செல்லும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய பாலத்தில் 80 கிலோமீட்டர் வேகத்திலே அந்த பாம்பன் பாலத்தில் ரயில்கள் செல்ல முடியும். தூக்குப்பாலம் பகுதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் 80 கிலோமீட்டரிலிருந்து சற்று வேகத்தை குறித்து 50 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த குறிப்பிட்ட தூரத்தை மட்டும் கடக்கக்கூடிய விதமாக இந்த புதிய பாலத்தில் ரயில்களை அதிவேகத்தில் இயக்க முடியும் என்ற தகவலையும் ரயில்வே துறை அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். பாம்பன் பாலம் எப்போது திறக்கப்படும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பிற்பகல் இந்த பாலத்தை திறந்து வைக்கின்றார். ராமேஸ்வரம் மக்களுக்கும் சென்னையில் இருந்து டெல்டா பகுதிகளுக்கு ரயில் மூலம் செல்லக்கூடிய மக்களுக்கும் பயன் தரக்கூடிய விதமாக புதிய ரயில் சேவையும் இன்று தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அதன்படி
சென்னை தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு புதிய ரயில் சேவை இருக்கின்றது. இந்த ரயிலை பொறுத்தவரை பட்டுக்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, அறந்தாங்கி உட்பட அந்த டெல்டா பகுதிகளை கடந்து ராமேஸ்வரத்திற்கு காரைக்குடி, மானாமதுரை வழியாக செல்லக்கூடிய ரயிலாக இருப்பதால் டெல்டா பகுதி மக்களுக்கு பெரிய அளவில் பலன் தரக்கூடிய ஒரு புதிய ரயில் சேவையையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு.